श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते पाठ्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषणमहादेशिकाय नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्का नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. தயாதேவியினுடைய அநேக விதமான குணங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். இந்த தயாசதகம் என்கிற கிரந்தமானது ஒரு பொக்கிஷமாக இந்த சேஷவர்க்கத்துக்கு நம்மளை பாரு சேஷபூதாள் அவளுக்கு அந்த சேஷியினுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ரொம்ப ஹேதுவாக இருக்குது. எம்பெருமானுடைய கருணையானதும் தயாதேவியினுடைய கட்டாட்சமானதும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதுவரை 27 ஸ்லோகங்கள் பிராப்தம். 27வது ஸ்லோகத்திலே அற்புதமான விஷயம் சாதிக்கப்பட்டது சுவாமியாலே. இந்த விஷசைலத்திலே இந்த மலை மேலே இருக்கின்ற எம்பெருமான் அதிபதியானவன் சீனிவாசன் தான் நமக்கெல்லாம் சாசனங்களை கொடுக்கிறான். சாசனம்னா கட்டளைன்னு அர்த்தம். இப்படி அவன் இட்ட கட்டளைகளை அடிக்கடி இந்த ஜீவாத்மாக்கள் அந்த சாசனங்களை மீறி பாவங்கள் பண்ணிட்டுருக்கா. அதை கண்டு எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே உள்ளடங்காத அடைக்க வைக்க முடியாத ஒரு கொதிப்பை அவன் திருவுள்ளத்துக்கு கொடுக்குறோம் நம் பாபத்தாலே. இருந்தாலும் அவன் கொஞ்சம் கோபிச்சுனா இருந்தாலும் தயாதேவி அவனை ஆசிரியிக்கிறா. ஏன்னா அவருடைய அந்த பரிமாணம் இல்லாத என்ன சொன்னதா இவ்வளோதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அபரிச்சின்னமாக இருக்கக்கூடியதான அவளுடைய அதீதமான பொறுமையும் எப்பயுமே அவனுக்கே அதீனமானவள் என்ற தன்மையும் சில விஷயங்களாலே காட்டி கொடுக்கப்படுகிறது. அதனாலே மறுபடியும் அவனை ஆசிரிக்கிறாள், அவனுடைய கோபத்தை அடக்குவதற்கு ஆசிரிக்கிறாள் அப்படின்னு கீழ்ப்பாசுரத்தில் சொல்கிறார். உண்மையே ஆதரிக்கிறாவோ மறுபடி உண்மையை அடைவது தான் அழகு. அபத சித்தமாக இருக்காவாளெல்லாம் ஜீவாத்மாக்களெல்லாம் புனகா பாவம் பண்ணிண்டே இருக்கோம். அதிபதியாயும் அதிபத்னியாயும் இருக்கக்கூடியவளான அந்த பிராட்டி அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான்னு சாதிச்சார். அடுத்த 27வது ஸ்லோகத்தில் அற்புதமான விஷயம் கொடுக்கப்படுறது. இந்த அவசரகதியிலேயும் துரிதமாகவும் ரொம்ப கொடுமையாகவும் இந்த பாவங்கள் நான் செய்கிறேன், நான் விட்டுட்டாலும் அந்த பாவங்களெல்லாம் என்னை விடுவதாயில்லை. எப்படி துரியோதனாதிகள் மாமகா பாண்டவான்னு சாய்ச்சார் இல்லையா, அவளெல்லாம் எப்படி கணக்கற்ற பாவங்கள் செய்தாரோ அந்த கணக்கான துரிதங்களாக இருக்கு. இப்படி நாம் செய்யும் அபராதங்களே அம்புகளாக மாறி எதிரிலே நிற்கும்படியான, அதாவது ஒரு அரசனுடைய இதயத்தை தைக்கும்படியான அம்புகளாக நாம் செய்கின்ற பாவங்கள். இங்கு அரசனானப்பட்டவன் எம்பெருமான் அம்புகளை இடுவது இந்த பாபங்கள் செய்கின்ற ஜீவாத்மாக்கள் ஊமையாக சொல்லியிருக்காருங்க. அதனாலே கருணே துரிசேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர ஜுஜ்ஜயேஷு கின்னஹா கவசாயிதயா த்வயைவ ஷார்ங்கி விஜயஸ்தானம் உபாஸ்ருதோ விஷாத்ரீம் அப்படின்னர்.
கருணே துரிதேஷு மாமகேஷு அப்படின்னு. என்ன கருணை அப்படின்னாக்கா, இந்த துரியோதனாதிகள் போலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாபங்கள் செய்யப்படுறது இந்த ஜீவாத்மாக்கள் இல்லை. இது செய்கின்ற பாபமானது இந்த சேதன வர்க்கத்தை விடுவதா தெரியல. இவளுடைய கர்மா அப்படி பண்ண வைக்கிறது. இந்த மொத்தமும் நம்மளை ரட்சிக்கக்கூடதான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய ஹிருதயத்திலே திருமேனியிலே போய் தைக்கும்படியாக அம்புகளாக மாறி அவன் எதிர்க்க நிற்கிறது வந்து, அதை அவன் அப்படியே விட்டான். அவனுடைய திருமேனியை வந்து அவனுடைய ஹிருதயத்தை வந்து அது நோகடிக்கும்படியாக இருக்கு அப்படின்னு சொல்றார். கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா அப்படின்னு சொல்றார். என்னன்னா, இப்படிப்பட்ட செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரம் வந்து நம்ம சொன்னால் பண்ணாலும் அந்த பாவங்கள் போவதா இல்லை. பிராயச்சித்தமும் நம்மளால பண்ண முடியல, பண்ணுவதும் இல்லைன்னா சத்தியம். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு யுக்தி பண்ணி இந்த சேத்தன வர்க்கங்களை பாவம் செய்கின்ற சமூகங்களை ஒரு பிராயச்சித்தத்திலே மூட்டி அதற்காக இவாளெல்லாம் ரட்சிப்பதற்கு சில பேரை பெருமாள் நியமித்து சில முயற்சிகள் எம்பெருமான் பண்ணுறார், நம்மளை ரட்சிக்கிறதுக்கு பண்ணுறார். அதெல்லாம் ஆனால் வந்து அவெல்லாம் பலிக்கலை. அந்த பெருமாளுடைய யுக்தியே பலிக்காமல் போகிறது. பெருமாளுடைய யுக்தியே பலிக்காமல் போனால் நாம் எவ்வளோ வந்து ஒரு பலியஸான பாபம் பண்ணுகின்றோம். பிராயச்சித்தத்தை அவன் மூட்டுகின்ற பிராயச்சித்தத்திலையும் போய் நாம் விழாதவளாக இருக்கோமே இல்லையா? என்ன பெருமாள் என்ன ஹேத்து பண்ணான்னா, ராவணன் பெரிய தப்பு பண்ணிட்டான். பெருமாள் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னருக்காக பிறநிலத்தார்னு சாச்சார் கலியன். ராவணன் பாபம் செஞ்சா சாமி, அனுமாரை வந்து தூது விட்டு எப்படியாவது சீத்தையை கொடுத்துட்டம்பா நான் அவனை விட்டுடுறேன்னு ஒரு உபாயம் பண்ணார். ஆனால் அவன் செய்கின்ற அவனுடைய கர்மாவானது ரொம்ப பலியஸாக இருந்தது. அதனாலே அவன் வந்து அனுமன் சென்ற தூதை வந்து நிராகரிச்சுட்டான். அதனாலே அவனுக்கு வந்து மன்னிக்கிறேன்னு சொன்ன பெருமாளும் வரல. அவனுக்கு வந்து பெருமாள் மன்னிப்பு கொடுக்கல. ஏன்னா அவனுடைய பாவம் மன்னிப்பு கேட்க வைக்கல. சரி, விபீஷண ஆழ்வான் வந்தானே, ராவணேஸ்வரன்னா ஒரு வேளை வரானோ என்று எல்லாரும் அங்கே காத்துன்னு இருக்கும்போது விபீஷண ஆழ்வான் வந்து நின்றான். பெருமாள் சாதிச்சார், அப்பா எதிவா ராவண சுயம்னு சாச்சார். அவனே வந்தாலும் அபயமளிப்போம், அதுதான் என்னுடைய விரதமாக இருக்குன்னு சாச்சார். ஆனால் அவன் வருவதா இல்லை. கிருஷ்ணாவதாரத்திலையும் துரியோதனாரிடத்திலே பாண்டவர்களுக்காக தூது போனான் பெருமாள். தூது போய் என்ன சுவாமி பிரயோஜனம், ஒன்றும் இல்லையேன்னா என்ன பண்ண முடியும்? பெருமாளுடைய வாக்கியம் இங்கே பலிக்காமல் போச்சே சுவாமி. பார்த்தந்தன் தேர்முன் நின்றானை சீற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேன்னு சாய்ச்சார். யுத்த காலத்தை காட்டுறார். தூது போய் பலிக்கிற சுவாமி தேர்காலில் வந்து பெருமாள் நின்றான் அப்படின்னு. பெருமாள் ஏதோ ஒரு உபாயம் பண்ணுறான். அந்த துரியோதனாதிகளுக்கும் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும்னு நல்ல புத்தி சொல்லி இந்த பாண்டவாள்டேண்டு திருட்டுத்தனமாக இவா பரிசுன்ற ராஜ்யத்தை பெருமாள் எப்படியும் புனகா அவளுக்கு பெற்றுத்தர வேண்டுமோ ஒரு யத்னம் பண்ணுறார். ஆனால் துரியோதனாதனுடைய அந்த கர்மாவானது பெருமாள் சொல்கிற வாக்கை ஏற்றுக்கலை. 5 ஊர் 5 கிராமம் 5 வீடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனாலே அவனோட பாபமானது ஜாஸ்தி ஆகிடுத்து. அது எம்பெருமானுக்கு வந்து ரொம்ப மனக்லேசத்தை கொண்டு பண்ணி பாரத யுத்தத்தில் கொண்டு போய் வச்சுது எல்லாரையும் இல்லையா? கவசாயி தயாத்வய இவசார்கின்னு அடுத்த வரி போட்டார். இப்படி தூதும் பலிக்கலையே, இந்த ஜீவாத்மாலாம் என்ன சுவாமி பண்ணும்? ஏதோ ஒரு உபாயத்தில் ஒரு ஆச்சாரியாலை காட்டி கொடுத்து என் திருவடியை பற்றட்டும், பாபத்தை ஒழிச்சுக்கட்டும், நான் ரசிக்கிறேன்னு சொன்னால் கூட இதுகளுக்கெல்லாம் என்னுடைய மகிமை தெரியலையேன்னு பெருமாளுக்கு வருத்தம் இருக்கு. அப்படித்தான் சொன்னார். இப்படி இந்த 3வது விரலே சொல்லப்பட்ட விஷயமானது நாம் செய்கின்ற காரியங்கள், பாப காரியங்கள் அனைத்தும் எம்பெருமானை போய் தாக்கிறது.
எம்பெருமானை எப்படி தாக்கும்னா எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு கலக்கம் ஏற்படுத்துறது. எம்பெருமான் திருவுள்ளம் கலங்கினான்னா என்ன ஆகும் சுவாமி? இல்லையா? தப்பு இல்லையா? இப்போ ஒரு ஒரு பரஸ்திரீ கமனம் கூடாதுன்னு சொல்கிறா, இன்னொரு பெண்ணை பார்த்து இச்சைப்படாதே மனைவி இருக்கும்போதுன்னு சொல்லும்போது இவன் அதிலே பிரியப்பட்டவனாய் லீலாசுகராட்டம் வேறு ஒரு மாதுவை நாடி செல்கின்றான். அப்போது அவனுடைய அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பெருமாளும் அவன் செய்கின்ற காரியத்துக்கு சாட்சி பூத்தராக இருக்கார். என்ன பண்ண முடியும் அவளால்? இவன் கர்மா அவனை இழுத்துன்னு போகிறது. அப்போ எம்பெருமானுடைய திருவுள்ளமும் அங்கே கொஞ்சம் கஷ்டப்படுறது இல்லையா? ஐயோ, இந்த ஜீவனுக்கு நாம் ரட்சணம் கொடுக்கணுன்ட்டு அந்தர்யாமித்துவமாக இருக்கோம். இவன் தன்னுடைய அனுஷ்டானத்தை விட்டுட்டு என்னை ஆராதிப்பதை விட்டுட்டு யாரையோ போய் ஆராதிக்கிறானேப்பா, எந்த ஸ்திரீயோடையோ போய் இருக்கானே, அதர்ம ரீதியாக இருக்கானே. என்னுடைய சாசனமானது என்னப்பா? ஏகபத்னித்துவம் சொல்லியிருக்கோம். அதை இவன் பல்லையேன்னு சொன்னால் அகமே தொம்மேன்னு ஆறுது. நான் நீனு போட்டி போன நான் பெரியவன் நீ பெரியவன் மாறி இந்த லோகத்தை இருக்கு. எம்பெருமான்னா பெரியவன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்றா அப்படின்னு பெருமாள் தான் திருவுள்ளத்தை ஒரு கலங்கி ரொம்ப விசனப்பட்டவராக எழுதியிருக்கார் பெருமாள். இப்போ இந்த மாதிரி தப்பு காரியங்கள் பண்ணும்போது, திருடும் போது, பாகவதாரம் படும்போது, ஆச்சாரிய அபச்சாரம் படும்போதும் பெரும்பெருமானுடைய திருவுள்ளமான சற்று கலங்கிதான் போகிறது. அதனாலே இந்த பாவம் மொத்தமும் தெரிஞ்சும் புத்திபூர்வமாகவும் அபுத்திபூர்வமாகவும் நாம் செய்கின்ற பாபங்களை கண்டு எம்பெருமான் ரொம்ப வசனப்படுறார். இந்த பாவத்தில் மொத்த அந்த டிகிரின்னு சொல்கிறா இல்லையா, கிராவிட்டி, அந்த ஃபோர்ஸ் மொத்தமும் பெருமாளை போய் சேர்றது. அது என்ன பண்ணால் பெருமாள் ஐயோ இப்படி இருக்கானதே அப்படி சொல்லிவிட்டு பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அது காத்துக்கிறதுக்கு தயாதேவியையே தன் கவச்சமாக கொண்டு எம்பெருமான் தன் கையிலே ஒரு வஜ்ர கவச்சமாக எம்பெருமான் தன் திருமையிலே தயாதேவியை தாங்கிண்டு தனது திருக்கைகளிலே வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்லாகக்கூடிய அந்த சார்ங்கவன்கிற வில்லை எடுத்துட்டு எம்பெருமான் திருமலை மேலே போய் உக்காண்டிருக்கார். என்னன்னு கேட்டால் அடுத்து சொல்கிற சுவாமி தேசிகன் விஜயஸ்தானம் உபாஸ்யுதோ விருஷாத்ரிம் அப்படின்னு நிறையா ஸ்தானங்கள் சொல்கிறா. கீழ்ஸ்தானம், மேல்ஸ்தானம், பயஸ்தானம், ஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் நிறையா ஸ்தானங்கள்லாம் சொல்லியிருக்கு. விஜயஸ்தானம்னு ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல போனாலே நமக்கு வெற்றி கிட்டும்னு மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதுல இல்லையா. இப்படி இந்த விஜயஸ்தானத்தின் பெருமை இங்கே பேசப்படுறது. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேதவற்பேன்னு சாச்சியார் சுவாமி. விண்ணவரும் மன்னவரும் விரும்புகின்ற ஸ்தானம் அந்த விஜயஸ்தானமானது எதுன்னு கேட்டால் நம் திருவேங்கடம்னு சொன்னார். அதனால் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்கள் செய்யும் பாவங்களை அவனை தாக்காமல் அவன் திருவுள்ளத்தை கிளேசப்படாமல் இருக்க தயாதேவியையே ஒரு வஜ்ர அங்கியாக தான் பெருமாள் ஒரு கவச்சமாக வச்சுண்டு தன்னுடைய சார்ங்கி என்ற வில்லை எடுத்துண்டு பெருமாள் மலையை நின்று நம் பாவங்களை நோக்கி அம்பு போடுறார். அதாவது அம்பு போடுறேன்னா என்ன அர்த்தம்னா கீழேருந்து அடித்தா சரியில்லை, உயரமான இடத்துலேருந்து கீழே இருக்கவாளை பார்த்து அம்பு அடிக்கும்போது இலக்கு சரியாக இருக்குது, நல்ல விஜயம் கிடைக்கிறதுன்னு சொன்னால். சில பேர் பார்த்தா மலை மேலே உட்காந்துருப்பான், கீழே இருக்கவாளை சரிப்படுத்தணும்னா மேலேருந்து கல்லை உருட்டி விடுவான். தடதரம் ஓடி வரும்போது நம்மளாம் ஓடி போயிடுவோம், கீழேருந்து ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி பெருமாள் ஒரு மேல் ஸ்தானத்தில் நின்று அம்பை வச்சு எழுதுகிறான் பெருமாள். கீழே நின்று சண்டை போட்ட ராவணனோட அப்புறம் ஹனுமானுடைய திருத்தோளில் உயரமான இடத்துல நின்று பெருமானை சண்டை போடும்போது ஹனுமான் அடிக்க எம்பெருமானுக்கு கோபம் திருப்பி அடிக்கிறார் அம்பால. மாதலை தேர் முன்பு கோல் கொள்ள மாஜனி ராவணன் மேல் சரமாரி தாய்தலை அற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன்னு சாய்ச்சார் ஆண்டாள் நாச்சியார். போதலர்காவில் புதுவனம் நார பொறிவண்டின் பாவரங்கேட்டு உன் காதலையோடு உடன் வாழ்குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவான்னு ஆண்டாள் நாச்சியார் வாக்கு இருக்கு. இப்படி எம்பெருமான் உயரமான ஸ்தானத்திலே இந்திரன் கொடுத்த தேர்லே நின்று எம்பெருமான் சண்டை போடுறான். ஹனுமனுடைய திருத்தொழிலே உட்காந்து ராமலட்சுமணன் சண்டை போடுறா. அப்படி உயரமான இடமான 7 மலையான சிகரத்தில் எம்பெருமான் கலியுக கண்ணனான் திருவேங்கடவன் அங்கே நின்று சாங்கமாகிய வில்லை தான் வச்சுண்டு நம்முடைய பாபங்களை நோக்கி சரணாகதர்களை நோக்கி
அம்பை எய்துறான். ஏன்னா அந்த சரணாகதர்கள் வந்து தன் திருவடியை அடைய வேண்டும், அவளுக்கும் வைகுந்தம் பிரசாதிக்க வேண்டும் அப்படின்னு திருவுள்ள பற்றி தானே திருமலையிலே வந்து குடியேறுகின்றான். அதாவது நாம் வசிக்கின்ற கர்ம பூமியிலே எம்பெருமான் வைகுண்டம் தெக்துவா அத்ராகத்திய வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து எம்பெருமான் திருமலையிலே நின்றுண்டு நம்முடைய இல்லத்திலே நின்று அவன் மலை மேலே நின்று விளங்கி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அத்தனை பேரும் அவனுடைய திருவடியிட பெருமையை அறிந்து அவன் பாதுகையை பெருமை அறிந்து அவனுடைய திருவடியை ஆசிரியத்து ததானந்தரம் வைகுண்ட பிராப்தி பெற வேண்டும் என்று அவன் சங்கல்பித்துண்டு திருமலையிலே தயாதேவி என்ற கவச்சத்தினோடும் சாங்கம் என்ற வில்லினோடும் பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு இந்த பாசனத்தினுடைய தாத்பர்யாத்மா சுவாமி தேசிகனுக்கு அமைச்சிருக்கார். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.